ஜூன் மாதத்தினுடைய கிரக சஞ்சாரத்தினுடைய மாத பலனை இப்போ நாம் பார்க்க இருக்கிறோம். ஆங்கில மாதம், தமிழ் மாதம் இரண்டு முறைகளுக்கு உண்டான உத்தேசம் என்ன அப்படின்னா, ஆங்கிலம் என்பது பிரிட்டிஷ்காரன் நம்ம நாட்டுக்கு வந்த பிறகு கணிதம் செய்யப்பட்டறிய 24 மணி நேரத்தினுடைய கணக்கேடுகள். தமிழ் முறைமைன்றது ஆதி காலத்திலிருந்து தொன்றுதொட்டு வரக்கூடிய பஞ்சாங்க விதிகளை கடைபிடிக்கிறது. அதனால் இந்த கலியுகாதி வருஷத்தில் பெரும்பாலோர் ஆங்கில ஆண்டுகளையே கணக்கீடு பண்ணுறா. அதனால் ஆங்கிலத்தை கடைபிடிக்கிறது ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம ஆங்கிலத்தினுடைய விஷயத்தை நம்ம போகிற இருக்கிறோம். அதனால் இந்த ஜூன் மாதத்தினுடைய பலாபலன் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். புதன்கிழமை மாலை 6 மணிக்கு சுக்கிர பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதனால் சுபபோகவாதியான சுக்கிரன் மிதுன ராசிக்கு வரும் காலம் 12 ராசிக்கு எவ்வித பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றதையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். 15/6/2024 சுக்கிரனும் பகவானும் சூரிய பகவானும் இரண்டுமே சேர்ந்து 12 மணி முதல் 12:30க்குள் நடுநிசையில் மிதுனத்திற்கு பயிற்சி ஆகிறா. அதனால் இந்த கிரக சஞ்சாரங்கள் இந்த மாதத்தில் புதன் பகவான் 3 பாவங்களில் சஞ்சரிக்கிறதுனால எந்தெந்த ராசிக்கு எவ்வித யோக பலன்கள் கிட்டும் அப்படின்றத தான் நாம் இப்போ பார்க்க இருக்கிறோம். 29/6 இந்த மாதத்தினுடைய கடைசியில் 29/6/2024 பகல் 12:24 மணிக்கு புதன் பகவான் மிதுனத்திலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதனால் இந்த கிரக சஞ்சாரங்கள் இந்த மாதத்திற்கு 12 ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது, எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது, என்ன யோகம் தரப்போகிறது, எந்த பாதகத்திலிருந்து நாம் விடுப்பதற்கு நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்றத தான் நாம் இந்த பலாபலனில் பார்க்க இருக்கிறோம். வாங்க 12 ராசிக்கு உண்டான பலன்களை நம்ம பார்க்கலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தினுடைய பலாபலன், விருச்சிக ராசியில் பார்த்தோம் அப்படின்னா விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரங்கள் சஞ்சாரம் பண்ணுறா. இந்த 3 நட்சத்திரத்தில் உள்ள இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல புதன் பகவான், சுக்கிர பகவான், சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ணுறா. 15 தேதிக்கு மேலே சுக்கிரன், புதன், சுக்கிரன் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா 8ஆம் இடத்துக்கு சஞ்சாரம் பண்ண போகிறாங்க. ராசியனுடைய அதிபதி செவ்வாய் பகவான் மாதத்தினுடைய முதல் பகுதியிலே உங்களுக்கு 6ஆம் இடத்தில் பயிற்சியாகிறார். ஒரு ஜாதகம் வெற்றி பெறணும், ஒரு ஜாதகர் வெற்றி பெறணும்னா 6ஆம் இடம் பலமாக இருக்கணும். அந்த 6ஆம் இடத்துல ராசியாதிபதி போய் சஞ்சரிக்கும் காலம் உங்களுடைய தொழில் முன்னேற்ற மேன்மை அடையும். 6லே செவ்வாய் வழக்குகள் வெற்றி பெறக்கூடிய மாதம். ஆமாம், நீண்ட நாள் வழக்குகள், இழுபறியான வழக்குகள், எதிரிகளை துவம்சம் செய்யும் மாதம் இந்த விருச்சிக ராசிக்கு இந்த ராசியாதிபதி இந்த மாதத்தினுடைய பலனை கொடுக்க இருக்கிறார். 5ஆம் இடத்துல ராகு, பல மொழி பேசுபவரினுடைய தொடர்பு உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கும். பல மொழி பேசுபவரினுடைய தொடர்பு. 4ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கா. 4ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணும்போது பழைய வண்டி வாகனங்களை மேம்படுத்துவது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சாதுரியமான காலகட்டங்கள். நீண்ட நாள் வண்டி இருக்குது சார், என்கிட்ட சீர் பண்ணவே முடியல, என்ன சீர் பண்ணாலும் உடனே கெட்டு போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விருச்சிக ராசி நேயர்கள் 4ஆம் இடத்துல சனி வரும் காலங்கள் உங்களுடைய பழைய வண்டி வாகனங்களை பழுது பார்க்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும். ஆமாம், அப்போ புது வண்டி வாங்கக்கூடாதா அப்படின்ற ஒரு கொஷின் வரும் காலங்களோட கண்டிப்பாக வாங்கலாம் அப்படின்ற விஷயத்தையும் நான் இந்த நேரத்தில் பதிவு பண்ண விரும்புகிறேன். உங்களுடைய ராசிக்கு ஆரம்ப காலகட்டத்தில் 6ஆம் இடத்துல செவ்வாய், 7ஆம் இடத்துல 3 கிரகங்கள் சஞ்சாரம் பண்ணுறதுனால உங்களுடைய மாதத்தினுடைய முதல் பகுதியிலே 15 தேதிக்குள்ளே உங்களுக்கு திருமண யோகங்கள் கைகூடும். திருமண செய்திகள் உங்களை தேடி வரும். பெண் பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா, மாப்பிள்ளை பார்த்துட்டு முடிவு சொல்லாமல் இருக்கா அப்படின்ற சொல்லக்கூடிய இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு 15 தேதிக்கு இந்த மாதத்தினுடைய 15 தேதிக்குள்ளேயே உங்களுக்கு திருமண யோகம் கைகூடும். நண்பனால் உதவிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நல்ல நண்பர்கள் அமைவது மிக மிக கடினம். அப்படி நல்ல நண்பர்கள் அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவன்தான் இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு யோகியவான், பலசாலி ஆவான். ஏன்னா நண்பர்கள் தான் பலம். உறவுகளை காட்டிலும் நட்புகள் பலமாக இருக்கும் அப்படின்றத சொல்ல முடியும்.
விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்ல நண்பர்கள் அமைந்து விட்டாலே அந்த ராசிக்காரர்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையக்கூடிய ராசியாக அந்த ராசி அமைகிறது. இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல நண்பர்களை உங்களை தேடி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம். புது புது நண்பர்கள் உங்களை தேடி வந்து உதவி செய்யக்கூடிய மாதமாக இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு அமையப் போகின்றது. ராசியினுடைய பிற்பகுதியில் 8ஆம் இடத்துல 3 கிரகங்களை சஞ்சாரம் பண்ண போகிறது. ராசியினுடைய மாத கடைசி, இந்த மாத கடைசியில் ராசிக்கு 9ஆம் இடத்துல புதன் பகவான் வரார். 8க்குரியவன் 9ல் வர்றதையும் லாபாதிபதி 9ல் வர்றதையும் ஒரு யோகத்தை கொடுக்க தான் போகிறது. 8ஆம் இடத்துல சூரியன் சஞ்சரிக்கும் காலம் தந்தை மகன் உறவுகளில் சற்று விரிசல்கள் வரக்கூடிய மாதமாக இருக்கும். அதனால் இந்த காலகட்டத்தில் தந்தை மகன் பிரிவு என்பது ஒரு சுப பிரிவினையாக இருப்பது மிக மிக நன்மையை தரும் மாதமாகவும் அமையும். தந்தையினுடைய குருவை முதல்ல மதிக்கணும். இந்த விருச்சிக ராசி நேயர்கள் செய்யக்கூடிய ஒரு வாழ்வியல் பரிகாரம் என்ன அப்படின்னா, குருவை மதித்து பழகுதல் மிக மிக ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஆமாம், குருவுக்கு எதிராக செயல்படக்கூடாது. படிக்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக தன்னுடைய வித்யாக்காரனான குரு பகவானை கேலி செய்யக்கூடாது. உங்களுடைய ஆசிரியர் தான் குரு பகவான். உங்களுக்கு ஒரு வித்யாவை கல்வியை சொல்லிக் கொடுக்கிறவர் தான் குரு பகவான். வித்தை சொல்லிக் கொடுப்பவர் தான் குரு பகவான். விருச்சிக ராசி பால்யத்தில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, ஒரு உயர்நிலை படிப்பு படிக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுடைய வாழ்நாளிலே குருவை, உங்களுடைய வாத்தியாரை எந்த அளவுக்கு மதிக்கிறீர்களோ, உங்களுடைய ஆசிரியரை எவ்வாறு நீங்கள் மதிக்கிறீர்களோ அதன்படி தான் நீங்கள் இந்த உலகத்திலே மதிக்கப்படுவீர்கள். முதல் வெற்றி பெறக்கூடிய விஷயமாக இதை நான் சொல்கிறேன். விருச்சிக ராசி நேயர்கள் குருவை மதித்தால் உங்களை பின்னால் உலகம் மதிக்கும். இதை தெரிந்து கொண்டு செயல்பட்டால் நீங்கள் வெற்றியாளரே. விருச்சிக ராசியில் உள்ள திருமணத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மணப்பெண் மணவாளர்கள் 7ஆம் இடத்தில் குரு சஞ்சரிக்கிறார். 2க்குரியவன் 5க்குரியவன் 7ஆம் இடத்தில் இருக்கார். காதல் வெற்றி பெறும். 2, 5, 7 எப்பொழுதும் தொடர்பு பெற்றது அப்படின்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு காதலில் வெற்றி பெறக்கூடிய காலம். நான் விரும்பிய பெண்ணை கைகூடலாமா அப்படின்னு சொல்லப்படும். நான் விரும்பிய பெண்ணை மணப்பேனா அப்படின்ற ஒரு கொஷின் வருது அப்படின்னா இந்த ஜூன் மாதம் தன்னுடைய 15 தேதிகள் இந்த குரு உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கிற வரைக்குமே உங்களுடைய காதல் வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த நேரத்தில் பதிவு பண்ணிக்கலாம். விருச்சிக ராசி நேயர்கள் பத்திரம் சார்ந்த விஷயத்தில் சற்று கவனம் வேண்டும். நிலம் வாங்குதல் விற்பனை தொடர்பதில் சற்று கவனம் வேண்டும். யாருடைய நிலம் டாக்குமெண்ட் சரியாக இருக்கா, காசோலை கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் கவனம் வேண்டும். பத்திரம் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டிய மாதம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கண்டிப்பாக சொல்லிடலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு 11ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சரிப்பது நிரந்தரமான ஒரு தீர்வை தரும். கேதுவனுடைய ஆரம்ப பகுதிகளில் முதலில் நஷ்டங்களை கொடுத்தாலும் பிற்பகுதியில் உங்களுக்கு நிரந்தரமான வருமானத்தை கொடுத்து விட்டு தான் இந்த கேது பகவான் இந்த பாவகத்திலிருந்து சஞ்சாரம் பண்ணுவார். கண்டிப்பாக கேது பகவானால் விருச்சிக ராசி நேயர்களுக்கு கட்டாயம் யோகம் உண்டு அப்படின்ற விஷயத்தையும் இந்த காலகட்டத்தில் சொல்லிடலாம். விருச்சிக ராசி நேயர்கள் இந்த மாதத்தில் உங்களுடைய முடிவுகள் எடுப்பதை காட்டிலும் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களிடம் ஆலோசனை கேட்டு ஒரு முடிவை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதமாக அபரீத வெற்றியை தரக்கூடிய மாதமாக அமையப் போகின்றது. அது மட்டுமல்லாது உங்களுடைய வார்த்தைகளில் மிக மிக கவனம் வேண்டும். நீதி தவறாது நடத்தல் வேண்டும். சொல்படி நடக்க வேண்டும். அப்படி நடந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு ஏற்றமிகு மாதமாக அமைகிறது. விருச்சிக ராசி நேயர்கள் மீன்பிடி தொழிலாளர்களுக்கு உதவி செய்தல் அவருடைய வாழ்க்கையினுடைய ஏற்றங்களை குறிக்கும். மீன் வலை வாங்கி தர்றது, பெரும் பெரும் முதலாளிகளாக இருக்கிறவங்க ஒரு போட்டே வாங்கி தரீங்க. அப்போ மீனவர்களுக்கு உதவி செய்தல் விருச்சிக ராசிக்கு மிகப்பெரிய ஒரு பணபலத்தையும் ஆளுமை திறனையும் கொடுக்கும் அப்படின்றதையும் இந்த மாதத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆண்டாள் வழிபாடு அற்புதத்தை தரும். ஆண்டாளுடைய பாசுரத்தை படிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். கால பைரவனுடைய வழிபாடு இந்த மாதம் விருச்சிக ராசிக்கு சிறப்பை தரப்போகிறது அப்படின்னு சொல்லப்படலாம். விருச்சிக ராசி நேயர்கள் தன்னுடைய அதிர்ஷ்டம் மேலதிகரிக்க தோல் சார்ந்த விஷயத்தை உபயோகப்படுத்துவது நல்லது. தோல் பை, தோல் செருப்பு, தோல் அணியக்கூடிய பெல்ட்டு, இந்த மாதிரி தோளால்
அமையப்பெற்ற அணிகலன்களை அமைந்தால் விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் யோகத்தை கொடுக்கும் மாதமாக அமையப்பெறுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. விருச்சிக ராசி நேயர்கள் மதுரை மீனாட்சி அம்மனை வழிபட மிக மிக வெற்றியை கொடுக்கும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையப்போகின்றது. ஒரு மாதத்தினுடைய பலாபலன் என்பது மாத கிரகங்களாகிய சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான் இந்த கிரக சஞ்சாரங்களை வச்சுட்டு தான் கோச்சார ரீதியாக இந்த பலன்கள் சொல்கிறதுன்றது பொதுவான ஒரு விதியாக சொல்லப்படுகிறது. ஜனன ஜாதகத்தில் இந்த கிரகங்களுக்கு எந்த பாவகத்தில் உங்கள் கிரகங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்றத தீர்க்கமாக ஆலோசனை செஞ்ச பிறகு தான் முழு பலன் நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். பொது பலன் சொல்கிறோம் அப்படின்றது ஒரு 30% பலன்கள் தான். மீதி 60-70% பலன்கள் ஜனன ஜாதகத்தில் உள்ள கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தினுடைய அமைப்பில் இருக்குது, எந்த பாவகத்தில் இருக்குது, கோச்சார ரீதியாக சுபகிரக பார்வை இப்போது இருக்கிறதா அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு தான் உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய முடிவுக்கு நீங்கள் போகணும். உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் இதை மட்டும் என்னுடைய தனிப்பட்ட வாட்ஸ்அப் குழுவிற்கு அனுப்பி கட்டணம் செலுத்தி உங்களுடைய ஜாதகத்தினுடைய பலாபலனை தெரிஞ்சுக்கோங்க. உலகம் உன்னதமாகட்டும், மக்கள் வாழ்வாங்கு அனைத்து வளம் பெற்று வாழணும், இந்த உலகம் சந்தோஷமாக இருக்கணும், மக்கள் சந்தோஷமாக இருக்கணும், நேயர்கள் அனைவருக்கும் வாழ்க 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 வளமுடன். சர்வம் சக்தி.